நீட் எனும் உயிர்கொல்லி தொடர்ந்து நம்மளுடைய மாணவர்களின் கனவை பணியாற்றி கொண்டிருக்கின்றது. இதை தொடர்ந்து 2010 இருந்து நீட்டை ஆக வேண்டும் என்று நாம் முதல் குரலாக தமிழ்நாட்டில் இருந்துதான் துவங்கினோம். 2016 இருந்து பாத்தீங்க அப்படின்னா நீட்டுக்கு எதிராக தீர்மானங்கள் போட்டு அதற்கு சட்டமன்றத்து தீர்மானங்கள் மற்றும் ஆளுநரிடம் வலியுறுத்துவது, நம்மளுடைய இந்திய ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களிடம் வலியுறுத்தி கடிதம் அளிப்பது, அமித்ஷா அவர்களிடம் வலியுறுத்துவது, தொடர்ந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு நம்மளுடைய தீர்மானத்தை இந்திய ஒன்றிய அரசு தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவ்வளவோ வலியுறுத்தியும் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக இந்த உயிர்கொல்லி திட்டத்தை ஒன்றிய அரசு பாஜக தொடர்ந்து மாணவர்கள் மீது ஏவியது பத்தாது என்று இன்று தன்னெழுச்சியாக வடமாநிலத்தில் நீட்டை எதிர்த்து இதை ஒழிக்க வேண்டும் என்ற இந்த பெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு மாணவர்களை ஏதோ தீவிரவாதிகள் போல ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கி இருப்பது மிகவும் கண்டனத்துக்கு உரியது. ஏன்னா 10th மதிப்பெண் 12th மதிப்பெண் அடிப்படையில் நம்மளுடைய கல்வி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. 12th மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ கல்லூரிகள்ல நம்மளால படிக்க முடியும் அப்படிங்கிற அந்த தகுதி மட்டுமே போதும். இந்த மருத்துவ கவுன்சில் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மெயினா நம்ம அரசு மாநில மருத்துவ கல்லூரிகள்ல ஊழல் இல்லவே இல்லை. அவங்க மருத்துவ அசோசியேஷன்ல சொன்னது என்ன அப்படின்னா, தனியார் மருத்துவ கல்லூரிகள்ல நடைபெறுகின்ற ஊழலை ஒழிப்பதற்காக தான் நீட் அப்படிங்கறத கொண்டு வராங்க. அப்படியான நீட் நம்மளுடைய நம்ம அந்த சிலபஸை தாண்டி அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த சிலபஸை தாண்டி இருக்கும் பொழுது அவங்கனால அதை படிக்க முடியல. அப்ப இது யாருக்கான ஒரு பயிற்சி மையத்தில் போய் அவங்களுடைய வருமானத்தை முழுக்க அவங்களுடைய ஒரு கூலி தொழிலாளி வீட்டில் இருந்து அவங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னா அது பெரிய பொருட்செலவு ஏற்படுத்துது. அது யாருக்கான அந்த திட்டம் நீட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தனியார் கோச்சிங் சென்டருக்கான திட்டமாக தான் நீட் அமைந்தது. இதனால நம்மளுடைய மாணவர்களுடைய கனவை இழந்து வந்துகிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து இன்று தன்னெழுச்சியாக மாணவர்கள் ஆகிய நீங்கள் கையில எடுத்திருக்கிறது மிகுந்த வரவேற்புக்குரிய ஒரு விஷயம். நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பிற்கு திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணியும் தமிழ் மாணவர் மன்றமும் என்றும் உறுதுணையாக இருக்கும். வில்லனா இருந்து நடிச்சவங்க கூட இன்னைக்கு ஹீரோவாக டெல்லியில போயிருக்காங்க. ஹீரோவா இருந்தவங்க இன்னைக்கு வில்லனாக எங்களுடைய மாணவர்கள் மீது நீங்க கை வைக்கிறத நாங்க வன்மையாக கண்டிக்கின்றோம். நேற்று இரவுல இருந்து நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்க கொஞ்சம் கூட ஒரு கருணை அடிப்படைங்கிறதே இல்லாம தொடர்ந்து எங்களுடைய மாணவர்கள் மீது எதுக்காக கை வைக்கிறீங்க? அவங்கள பார்த்தா என்ன உங்களுக்கு டெரரிஸ்ட் மாதிரி இருக்கா? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தான் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எங்க மாணவ செல்வங்கள் அவங்களுடைய கனவை நிறைவேற்றி இருக்க அதுக்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புக்கு அவங்களுடைய கருத்தை காது கொடுத்து கூட கேட்க முடியாது அப்படின்னா நீங்களாம் என்ன ஆட்சியில இருக்கீங்க? எதுக்காக நீங்க ஆட்சியில இருக்கீங்க? கருத்துரிமை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு. இந்த மாதிரியான ஒரு அராஜக தாவேக அரசு மாதிரி இந்த ஒரு காலத்திலையும் இப்படி இருந்ததே இல்லை. அங்க ஒரு பெரிய மோடி அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு சின்ன மோடி அப்படின்னு தான் சொல்லணும். கைய உடைச்சு கழுத்தை திருவி போட்டு மாணவர்கள் நினைச்சீங்களா இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன இந்தியாவுக்குள்ள ஏவப்பட்ட ஒரு தீவிரவாதிகளா? அவங்களுக்கு மாணவர்களுக்கு இந்த மண்ணின் மீது இல்லாத உரிமை யாருக்கு உண்டு? மாணவ
இடம் இங்க இல்ல அப்படின்னா எதற்காக இந்த அரசாங்கம், எதற்காக இந்த ஆளுமை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மாணவர்கள் அவங்க எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப எழுச்சியாக ஜல்லிக்கட்டு கொண்டு வந்தாங்களோ அதே போல இன்று இவ்வளவு இளைஞர் படை தொடர்ந்து இது போன்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வது மிகுந்த வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எங்களுடைய இளம் தலைவர் உதயண்ணா அவர்கள் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இளைஞரணி மாநாட்டிலே ஆகட்டும், சட்டமன்றத்திலே ஆகட்டும், நீட்டுக்காக, மாணவர்களுக்காக, அனிதாவின் மரணத்திற்காக அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நினைவேந்தலும் பொழுது உண்ணாவிரதம் தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தினாங்க. அப்ப எல்லாம் மோடிக்கு எதுவுமே காதலியே உழுகல. ஆனா இப்போ மாணவர்கள் இவ்வளவு எழுச்சியாக பல லட்சம் பேர் கூடியும் அவர் நாடாளுமன்றத்தை விட்டுட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தப்ப செவுத்தை இடிச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டியில இருந்து ஓடினார்ல, அந்த மாதிரி நாடாளுமன்றத்தில இருந்து இப்பவும் ஓடிட்டு தான் இருக்காங்க. ஓடுன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவரும் ஓடத்தான் போகிறாரு. உங்களுடைய எழுச்சியை கண்டு இந்த அராஜக அரசு ஓடத்தான் போகின்றது. உங்களோடு என்றும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி, தமிழ் மாணவர் மன்றம் உங்களோடு உடன் இருப்போம் என்று இந்த தருணத்தில் எங்களுடைய கழக தலைவர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்றும் இருக்கும் என்று இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன்.